अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाह मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ फ़त्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मय युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் எங்களையெல்லாம் நேரான வழியை காட்டி மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குர்பான் கொடுக்கக்கூடிய, உலுஹியா கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதனால் எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக, அதாவது குர்பான் இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுடைய பிராணியுடைய வயது எத்தனையாக இருக்க வேண்டும், அதே போன்று அந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர் துல்ஹஜ் முதலாவது பிறையை கண்டதிலிருந்து அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பல செய்திகளோடு, அதே போன்று அந்த குர்பானை எந்த இடத்தில் சென்று அறுக்க வேண்டும், எப்படிப்பட்ட இடங்களாக இருக்க வேண்டும், அதே போன்று அன்புக்குரியவர்களே அந்த குர்பானியை நாம் எத்தனை நாட்கள் சேமித்து வைத்து சாப்பிடலாம், அதே போன்று யார் யாருக்கு பங்கு வைக்க வேண்டும், இப்படியான அதிகமான செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த சட்டத்திட்டங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஒன்றை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் என்பது அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்ததான் மார்க்கம். ஆகவே இந்த மார்க்கத்திற்கு முதலாவது அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தனது தூதராக, அதாவது அந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு தேர்ந்தெடுக்கின்றான். அந்த செய்தியை யாருக்கு போய் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், அந்த செய்தியை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், அது மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய செய்திகளை, காட்சிகளை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இப்போ எந்த துறைக்கு வேண்டுமானாலும், அது மறுமை சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது மன்னரை சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், அல்லது விதி சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருக்கலாம், மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது உலகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. அவர் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா ஆத்தாக்கும் ஒரு சுலுஃபஹுதூஹு. அந்த தூதர் எதையெல்லாம் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்குஃபன்தஹு. எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி ஏவினாரோ அவற்றை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி எங்களுக்கு இந்த பாடத்தை தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த அமலாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அமலுக்கு எங்களுக்கு எப்படி ஒரு வழியை காட்டியிருக்கின்றார்கள், எப்படியான ஒரு முன்மாதிரியை காட்டுகிறார் என்பதையெல்லாம் நாங்கள் முதலாவதாக மார்க்கத்தில் தேடி படிக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்கள், அதே போன்று ஹதீஸுடைய செய்திகள், இப்படியான விடயங்களை தேடி என்ன செய்ய வேண்டும், படித்து நாங்கள் அமல் செய்வோம் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். என்று சொன்னால் நாங்கள் நினைத்த அமல்களை எல்லாம் அமல்களால் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன்.
நான் சொல்லாத ஒரு செயலை யார் அமலாக செய்கின்றாரோ அது அவரும் பக்கமே திருப்பி அனுப்பப்படும். அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம், இந்த செய்தி எல்லாம் ஏன் நாம் நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், மார்க்கத்தில் அமல் என்ற அடிப்படையில் ஒன்றை நாம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்யும் பொழுது இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி எங்களுக்கு ஏவினார்கள், எப்படி செய்தார்கள், எப்படி செய்யும்படி சொன்னார்கள், அந்த செய்தி எங்கே இருக்கின்றது, அது குர்ஆனில் இருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, ஹதீஸ் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் அவதானித்து என்ன செய்ய வேண்டும், அந்த செயல்களை அமல்களாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த அடிப்படையில் உதுஹியா குர்பான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், குர்பானி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு வரலாறுடைய பின்னணி இருக்கின்றது. அதாவது இந்த பொதுவாக ஹஜ்ஜுடைய வணக்கங்களை பொறுத்தவரை அதுக்கு ஒரு பின்னணி என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் செய்த தியாகங்கள், அவர்கள் குடும்பம் செய்த அர்ப்பணிப்புகளை என்ன செய்யப்படுகின்றது, நினைவு கூறப்படக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள், என்னென்ன விடயங்களை செய்தார்களோ அதையெல்லாம் என்ன செய்யப்படுகின்றது, மார்க்கத்தில் ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் செய்த தியாகங்களை நினைவூட்டும் முகமாக என்ன செய்யப்படுகின்றது, எங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வை ஹஜ்ஜின் மூலமாக, குர்பானி மூலமாக நினைவூட்டப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த குர்பானி ஏன் கொடுக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் துல்ஹஜ் மாதம் ஈது தொழுகை, பெருநாள் தொழுகை, ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு ஏன் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் காண்கின்றார்கள். எப்படி, தனது நீண்ட காலத்துக்கு பிறகு, முக்கியமான ஒரு உருக்கமான ஒரு செய்தி இது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, நீண்ட காலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான், கடைசி காலத்தில் முடியெல்லாம் நரைத்து தள்ளாடும் வயதை அடைந்து அவருடைய மனைவியோ அஜூஸ், அதாவது குழந்தை பாக்கியம் அற்றவளாக இருக்கக்கூடிய அந்த முதுமை அடைந்த அந்த பருவத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். உலகத்துக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி, ஒரு அற்புதமான செய்தி. அல்லாஹ்வுக்கு முடியும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி பெற்றவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு எதுவும் செய்ய முடியும் என்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எங்களுக்கு நிரூபித்து காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படி குழந்தையை பெற்றெடுத்தவர்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனையை கொடுக்கின்றான். அதில் ஒரு கட்டமாகத்தான் அந்த குழந்தை வளர்ந்து ஓடியாடக்கூடிய பருவம், பேசக்கூடிய பருவம், விஷயத்தை சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய பருவத்தை இருக்கக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் ஒரு விதமான சோதனையை கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சோதனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அப்போ அந்த ஒரு கட்டத்தில் அவர்கள் கனவு காண்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், தனது அன்பு மகனை அறுத்து பலியிட வேண்டும் என. நபிமாருடைய கனவு வஹியுடைய ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, தூதர் மூலமாக வஹியை கொடுக்கின்றான். அதே போன்று உள்ளத்தில் உதிப்புகளை கொடுத்து செய்திகளை வழங்குவான். அதே போன்று நபிமார்களுடைய கனவு வஹியுடைய ஒரு பகுதி என்பதையும் நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனை அறுத்து பலியிடக்கூடிய காட்சி கனவில் காண்கின்றார்கள். வஹி செய்தி உண்மைப்படுத்த வேண்டும். மகனை அழைக்கின்றார்கள். அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பெற்ற மகன் நீண்ட காலத்துக்கு பிறகு பெற்றெடுக்கப்படுகின்றார், அருமையாக வளர்த்தெடுக்கப்படுகின்றார். துள்ளி ஓடியாடக்கூடிய பருவம், எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய பருவம், சிந்திக்கக்கூடிய பருவம். அழைக்கின்றார்கள், மகனே, அல்லாஹ் உங்களை அறுத்து பலியிடும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மகன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்குற நேரத்தில் அருமை மகன் என்ன சொல்கின்றார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் எதை ஏவிருக்கின்றானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. பயந்து விடவில்லை. என்ன அறுத்து கொள்ள போறீங்களா, என்ன நீ அறுக்க போறீங்களா, முடியாது என்றெல்லாம் எந்த பிடிவாதம் பிடிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தன்னை அப்படியே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தார்களோ அதே போன்று அச்சட்டாக தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? தந்தை, அல்லாஹ் சொல்கின்றானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அருங்க, என்னை அறுத்துருங்க, நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் குர்ஆனில்
37வது அத்தியாயம் 101வது வசனத்திலிருந்து நாங்கள் படித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எடுத்து படித்து பாருங்க. இதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா யததப்புரூனல் குர்ஆனை நீங்கள் படிக்கக்கூடாதா? குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யக்கூடாதா? குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டு என்பதை நீங்கள் வாசிக்க கூடாதா என்று அல்லாஹ் ஏன் கேட்கிறான் தெரியுமா? இப்படி நிறைய செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்குள் உள்ளடக்கி எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தந்திருக்கின்றான். முன் சென்ற சரித்திரங்கள், முன் சென்ற சம்பவங்கள், முன் சென்ற எல்லா சரிதைகளையும் படித்து நாங்கள் விளங்கி வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கடந்த கால சரித்திரங்களை, கடந்த கால சம்பவங்களை, கடந்த கால நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனுக்குள் உள்ளடக்கி எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தந்திருக்கான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, குர்ஆன் வாசியுங்கள், படியுங்கள், நிறைய தேடுங்கள். அதில் ஒன்றுதான் 37வது அத்தியாயம் 101வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். இந்த பின்வரக்கூடிய சம்பவத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார், கால யா புனைய, என் அருமை மகனே, அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாமி இன்னி அதுபஹுக, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் மனாமில், எனது கனவில் கண்டேன். ஃபன்லுர் மாதா தரா, மகனே உங்களோட கருத்து என்ன, உங்களோட அபிப்பிராயம் என்ன? நான் கனவுல கண்டுட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க? காலை அபத்தி ஃபஃஅல் மா துஅமர், தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கின்றதோ, அல்லாஹ் எதை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், நான் பொறுமையாளர்கள், நான் பொறுத்துக்கொள்வேன், பொறுமையாக இருந்து கொள்வேன். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹுலில் ஜபீன். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? அருமை மகனை அப்படியே குப்புற படுக்க வைக்கின்றார்கள். குப்புற படுக்க வைத்து அறுப்பதற்கு தயாராகின்றார்கள். எப்படியான ஒரு சோதனையாக இருக்குன்னு பாருங்கள், எப்படி உள்ள இருந்திருக்குன்னு பாருங்கள், எப்படி அவருடைய தந்தையும் மகனும் கத்தி எடுத்து நேரடியாக அறுக்கக்கூடிய ஒரு காட்சி எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள். கத்தி எடுத்து அறுக்க போகின்றார்கள். வனாதை நாஹு ஐயா இப்ராஹிம், அல்லாஹ் பேசுறான் நேரடியாக, யா இப்ராஹிம், இப்ராஹிமே கத சதத்த, நீங்க உண்மைப்படுத்தி விட்டீர்கள். மகன் அல்லாஹ் நான் அறுக்க சொன்ன நீ பின்வாங்கவில்லை, மனம் தளரவில்லை, சஞ்சலப்படவில்லை, கவலைப்படவில்லை. நீங்கள் என்னுடைய கட்டளை நீங்கள் சந்தோஷத்தோடு குடும்பமாக சேர்ந்து தந்தையும் மகனும் சேர்ந்து நிறைவேற்றினீர்கள். கத சதத்த, உண்மைப்படுத்தி விட்டீர்கள். ஐயா, நான் காட்டிய அந்த காட்சியை கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னி கதாலிக்கு நஜிசில் மோசினீன், நல்லவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலிகளை வழங்குவோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவருக்கு பகரமாக ஒரு பிராணியை நீங்கள் அறுத்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த பின்னணி தான் ஒவ்வொரு துல்ஹஜ் மாதமும் ஹஜ்ஜு பிறை 10 அன்று பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கொடுக்கக்கூடிய உல்ஹியாவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவங்கள்லாம் படித்து நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த குர்ஆனை எப்படி நிறைவேற்ற வேண்டும், இதையெல்லாம் எந்தெந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தொடராக வழங்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.